உடுமலை சங்கர் இன்றைக்கு ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கிறது. கௌசல்யாவிடம் கேட்டபோது நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா அம்மா தான் ஆணவம்ங்கிற பெயர்ல படுகொலை செய்யணுங்கிறது இல்ல, நீதிமன்றங்கள் கூட அப்படி ஆணவ படுகொலைகள் செய்யும் போல அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. சமூக தளத்துல அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பலரும் இந்த செய்தியை தான் பதிவிட்டிருக்கிறத தொடர்ந்து பார்க்க முடியுது. என்ன மாதிரியான சமூகம் இது? ஒரு ஆணும் பெண்ணும் காதல் என்ற இயற்கையான ஒன்றின் பின்னால் போகக்கூடாதா? அப்படி போனா அவங்க திருமணம் அப்படிங்கிற வரைக்கும் போகக்கூடாதா? அப்படி திருமணம் அப்படிங்கிற வரைக்கும் போனாலும் கூட நாங்க காசு கொடுத்து கூலிப்படையை வச்சு வெட்டி கொல்லுவோம் அப்படின்னு நடக்கிற நடைமுறையை பார்த்துட்டு பொங்கி எழக்கூடாதா? அதிலும் வெட்டப்பட்டு தலை வெட்டப்பட்டு செத்து போயிருவாங்கிற நிலைமையில இருந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்து தன்னுடைய கணவனின் உயிருக்காக, தன்னுடைய காதலனின் உயிருக்காக போராடக்கூடாதா? நீதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போகக்கூடாதா? அப்படி போனா அதுல இருந்து இங்க இருக்கிற ஒரு கீழ் நீதிமன்றத்தில் இருந்து நீதியை பெறக்கூடாதா? அப்ப உயர் நீதிமன்றத்திற்கு போனால் கூட சாதியும் பணமும் ஆதிக்கமும் இங்க வேலை செய்யும் அப்படின்னா என்ன மாதிரியான பொது சமூகம் இது? என்ன மாதிரியான சாதியும் சார்ந்த சமூகம் இதுங்கிற குரல்களை தொடர்ந்து இணையத்துல பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து சமூகம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் இருந்து இது குறித்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு தரப்பு செய்திகளையும் தாண்டி இயற்கையாக நடுவுல நின்று சாமானிய மனிதனாக யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து வந்தது இந்த சாதி? ஒரு ஆணும் பெண்ணும் தாங்கள் இப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது, 18 வயதை தாண்டிய பிறகு அப்படி ஒரு முடிவெடுக்கும் போது அதை தடுப்பதற்கான உரிமையை இங்க யாருக்கு இருக்கு? அதுவும் திருமணம் என்ற ஒன்றில் இணையும் போது அதை தடுப்பதற்கான உரிமை இங்க யாருக்கு இருக்கு? எப்படி பெத்த மகளையே வெட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவர்களால முன்னெடுக்க முடியாது. அதுக்கு காரணம் சாதி என்ற ஒன்றுதான் இருக்க முடியும். அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உணர்வு? இந்த காலகட்டத்தில் கூட இவ்வளவு படிச்சு வளர்ந்த ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இணையம் டச் ஸ்கிரீன் அப்படின்ற ஒண்ணு வந்த பிறகு எத்தனை தூரம் ஆபத்தானது அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கோமோ அத்தனை தூரம் சாதிய வன்மம் நிறைந்ததாக இந்த முகநூல் அப்படிங்கிறது மாறி போய் கிடக்கு அப்படிங்கறத நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற பக்கத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு சாதியற்ற சமூகம் உருவாகணும்னு பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் இது போன்ற தீர்ப்புகள் வெளிவருது. அப்ப நீதிமன்றங்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை அடுத்த தலைமுறை கேட்கும் போது நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லப்பா அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியல. அதோட கௌசல்யாவை பற்றி இன்னொரு பெரிய விமர்சனம் வைக்கிறார்கள். அவளுக்கு என்ன, சங்கர் செத்து போயிட்டான், அவங்க அப்பா அம்மா ஜெயில போட்டாங்க, அந்த பிள்ளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய்தானே போயிட்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவு மோசமான விமர்சனங்களை அவளுடைய அடுத்த திருமணம் குறித்து வைக்க முடியுமோ வைக்கிறார்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெண் பிள்ளைகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, பெண் பிள்ளைகள் இங்க 10 வயசு 7 வயசுலயே இங்க பாதுகாப்பாக உயிரோடு இருக்க முடியல. அவ்வளவு படுகொலைகள், வன்கொடுமை கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒருத்தி கணவனை இழந்துட்டா, காதலனை இழந்துட்டா, நீதி கேட்டு தெருவுல நின்று போராடிக்கிட்டு இருக்கா. அதை தாண்டி ஒரு துணை அவளுக்கு தேவைப்படுது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆமா, அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இங்க யார் இருக்காங்க? உத்தரவாதம் கொடுக்க முடியுமான அந்த கேள்விக்கு பதில் இல்ல. ஆனால் அவள் தனியாகத்தான் இருக்க வேண்டும் சொல்றதுக்கு மட்டும் இங்க இவ்வளவு குறைகள் ஏன் எழுந்து வருது? அது அவளுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? அவளுடைய தனிப்பட்ட முடிவு இல்லையா? அந்த தனிப்பட்ட முடிவுக்குள்ள நீங்கள் உங்களுடைய புத்தியையும் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்களுடைய மேதமையும் உங்களுடைய கருத்தையும் கொண்டு போய் திணிப்போம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம்? ஒரு பெண் இப்படித்தான் கடைசி வரைக்கும் இருக்கணும், அவ நீதி கேட்டு போராடினா அவ தனியாத்தான் போராடணும், அப்ப ஓகே. அவதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே, உனக்கு நீதி கேட்பதற்கு கூட தகுதி இல்லை அப்படிங்கிற குறைகள் எல்லாம் இங்க எப்படி இவ்வளவு ஆதிக்கத்தோடு, இவ்வளவு ஆணவத்தோடு, இவ்வளவு ஓங்கி ஒழிக்கிற மாதிரி எப்படி அந்த குறைகள் எல்லாம் வருது? ஒரு பெண் அவள் என்ன நிலையில் இருந்தாலும் அவள் யாரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது அவளுடைய தனிப்பட்ட இதயம் சார்ந்த முடிவு. இங்க குடும்பம், கட்டுப்பாடு, கட்டுமானம் என்று வைத்திருக்கிற நீங்கள் பெண்களை வன்முறை அற்ற, குடும்ப வன்முறை அற்ற ஒரு இடத்துல உங்களால வைக்க முடியுதா? உலகத்திலேயே வெளியில் சொல்ல முடியாத கேவலமான குடும்ப வன்முறைகளில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? இதற்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாது. உலகத்திலேயே பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்று 10 வயசுலயும் 7 வயசுலயும் 5 வயசுலயும் பிறந்த 9 மாதத்திலையும் கொலை செய்யப்படுகிற, அதுவும் உறுப்புகளிலிருந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு, கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படுகிற நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு?
தமிழ்நாட்டினுடைய அத்தனை பெரிய கேடுகட்ட அவலம் தெரியுமா உங்களுக்கு? குளிக்கும் போது படம் எடுத்து மிரட்டி அந்த பிள்ளையை சாக வைப்பதுல இருந்து, வன்கொடுமை கொலைகள் செய்யறதுல இருந்து, குடும்ப வன்முறைங்கிற பேர்ல கட்டியவளை அவ்வளவு கொடுமைப்படுத்துவதில் இருந்து, அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை இங்க நடந்து கொண்டிருக்கு. இதற்கெல்லாம் பேசுவதற்கு யாரும் இங்க வரமாட்டாங்க. அப்படி பிள்ளைகள் சாகும் போது இங்க குரல் கொடுப்பதற்கு பெரிதளவுல கூட்டம் எல்லாம் இங்க யாரும் திரண்டு வராது. முகநூல் புரட்சி எல்லாம் வெடிக்காது. ஆசிபாவுக்கு வெடிச்சது. அதற்கு பின்னால் மதம் இருந்தது என்ற காரணத்தினால ஆசிபாவினுடைய மரணம், அந்த குழந்தையினுடைய மரணம், பாலியல் வன்புணர்வு மரணம் அத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பேசுறாங்க. இப்ப என்னுடைய பிள்ளை இங்க ஆசிகான ஒரு பிள்ளை செத்து போனாலே யார் பேசுனீங்க? சீர்காழிக்கு பக்கத்துல இருக்க அந்த குக்கிராமத்துல நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு, அந்த கொடுமையான மரணத்தை பற்றி எத்தனை பேர் பேசுனீங்க? ஆசிகாங்கிற மரணத்தின் அந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அந்த தாய் தகப்பனுடைய வழிவேதனை தெரியுமா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. அந்த பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு இங்க யாரும் இல்லை. ஆனால் ஒரு பிள்ளை தன் கணவனை இழந்த பிறகு இன்னொரு பாதுகாப்புக்கான ஒரு திருமணத்தை செய்து கொள்வது என்பது உங்களுக்கு ஏற்பில்லை. என்ன மாதிரியான உங்களுடைய புத்தியில், கொரோனா வெளியில இல்ல, உங்களுடைய புத்தியில் தான் நிரம்பி கிடக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கொரோனா. இந்தியா முழுவதும் இவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோங்கிறத கண்ணு முன்னாடி பாக்குறோம். யார் நாளைக்கு இருப்போம் இருக்க மாட்டோம்ங்கிறதே தெரியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஊருக்கு ஊரு தொற்று, சென்னையில மட்டும் இல்ல, ஊருக்கு ஊரு தொற்று 3 மடங்கு 4 மடங்குன்னு அதிகரிச்சு கொண்டு கிடக்கு. எப்படி வருதுன்னே தெரியல. மாஸ்க் எல்லாம் போட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிற அளவுக்கு தொற்று எப்படி வருதுன்னே தெரியாம பரவி கொண்டு கிடக்கு. இந்த சூழ்நிலையில நின்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் சாகும் போது நீங்க எல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க வீட்டு வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதை பற்றி கவலைப்படாம என் வீட்டு சோறுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என் வீட்டு கூரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓடிக்கொண்டிருந்தீங்கல்ல. அதனாலதான் இயற்கை இவ்வளவு பெரிய என்ன சொல்றது விளைவு உங்க கண்ணு முன்னாடி ஆட்டமாக ஆடி காட்டுதோ. அப்ப உயிரோடு இருக்கும் வரைக்கும் பக்கத்துல ஒருத்தனுக்கு வலிக்குதுன்னா அந்த வலியை தன் வழியாக உணர வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த கொரோனா மாதிரியான இந்த பேரிடர் காலங்கள் சொல்லி கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் இங்க நிறைய பேர் சொல்ற கதைகளை கேட்க முடியுது. சாதியில் என்னங்க ஆணவம்? இது அசிங்கம் இல்லையா? அதுக்கு ஆணவ படுகொலை, இந்த சொற்றொடர்களையே இந்த பெயர்களையே உடனே மாத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்பது அது அவளுடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்குள்ள நீங்க போய் அந்த தனிப்பட்ட கதைக்குள்ள போய் நின்று இங்க எந்த புரட்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய முடிவு, அவளுடைய நேர்த்தி, அவளுடைய விருப்பமான, அவளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை அவ ஏற்றுக்கொண்டு செய்யறா. அதனுடைய விளைவு அவதான் பார்க்க போறா. உங்களுக்கு என்ன? இன்னொன்னு, சமீபத்துல இப்ப 10 நாளைக்கு முன்னாடி குளித்தலை பக்கத்துல ஒரு அத்தனை பெரிய ஒரு கொடுமையான விஷயம் நடந்துச்சு. இதே போல 2 பேர் காதல் திருமணம் செய்து கொள்ளணும்னு போறாங்க. வீட்டுல பெரிய எதிர்ப்பு, காதலை சொன்னதுனால எதிர்ப்பு, அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ளணும்னு போறாங்க. அந்த பெண் பிள்ளையை அந்த பெண் பிள்ளைக்கு 19 வயசு, இவனுக்கு இன்னும் 21 வயசு ஆகல. இந்த பையனுக்கு, அவளுக்கு 20 வயசு, அவனுக்கு இன்னும் 21 வயசு ஆகல. 2 பேரும் சம வயது. அதனால செல்லாதுன்னு சொல்லி அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, இது இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி. கடைசியில் அந்த பிள்ளையை எரிச்சு கொண்டுட்டாங்க. தூக்குமாட்டி செத்து போயிட்டான்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் கூட உடலை கொடுக்காம உடனடியாக கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி. எந்த விதத்துல தாய் தகப்பன்னு உங்களை ஏத்துக்கிறது? பெத்தாங்க, வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. கடைசியில பெத்த பிள்ளையவே கொலை செய்கிற அளவிற்கு அத்தனை கொடூரமானவர்களாக மாறுவதற்கு இங்க கௌரவமும் சாதியும் தான் இருக்குன்னா, இவர்கள் மனிதர்கள் 6 அறிவு படைத்தவர்கள் என்ற பட்டியலுக்குள் இருப்பதற்கே தகுதி அற்றவர்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கேரளால இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. பையனுக்கு வயசு 10, அந்த பிள்ளைக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சு. கேரளால இருக்க கோர்ட் என்ன சொல்லிச்சு? இந்த திருமணம் செல்லாதுன்னு சொல்லிச்சு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல 2019 வந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா? 18 வயது நிரம்பிய ஒரு பெண் 21 வயது பூர்த்தி ஆகாத ஒரு ஆணுடன் திருமணம் ஆகாவிட்டாலும் கூட சேர்ந்து வாழலாம், அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு பாதுகாப்பு காரணம் கருதி ஒரு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. என்ன காரணம்? அந்த வீட்டுக்கு இந்த திருமணம் செல்லாதுன்னு வீட்டுக்கு பொண்ணை அனுப்பி விட்டுட்டா ஒண்ணு பொண்ணை கொன்றுவாங்க, இல்ல பையனை கொன்றுவாங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. நீங்களே இணைந்து உங்கள் நண்பர்களோட பாதுகாப்போடையோ, இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களோடையோ, இல்ல காவல்துறையோட பாதுகாப்போடையோ நீங்க வெளியிலேயே இருங்க.
வீட்டுக்கு போனீங்கன்னா இவங்க அம்மா அப்பாவோ இல்ல அவங்க அம்மா அப்பாவோ சாதி என்ற பெயரில் கொண்டு போற்றுவாங்கன்ற காரணத்தினாலதான் இப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அப்ப காதல்ங்கிற ஒரு விஷயம் சாதியை அழிக்காது, கல்வி என்ற ஒன்றுதான் சாதியை அழிக்கும் அப்படின்னு புரட்சியாளர்கள் பேசின ஒன்றை இன்னைக்கு நம்ம மறுபடியும் நினைவு கூற வேண்டியிருக்கு. நல்லா படிங்க, சமூகத்தை படிங்க, இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளை தெரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு அந்த குளித்தலையில் நடந்த விஷயத்துல அந்த பெண் பிள்ளையும் அந்த பையனும் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டோம்னு இந்த தீர்ப்பை முன்னிறுத்தி போராடி இருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை அவங்க உயிரோட பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்ல வேண்டியிருக்கு. யார் யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டி வந்துருச்சேன்னு நினைக்கிற பேசுற இந்த நொடி எத்தனை துயரம் மிக்கது இல்ல, எத்தனை துயரம் மிக்கது. உங்கள் பிள்ளைகளை நீங்க எதுக்கோ மன்னிச்சிருப்பீங்க, போயிட்டாங்க, காதுன்ற பேர்ல போயிட்டாங்க, கல்யாணமும் செஞ்சுட்டாங்க, ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போயிடல, ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிடல, கல்யாணமும் செய்து கொண்டார்கள். இதற்கு பிறகும் மன்னிப்பதை தவிர உங்களுக்கு வேற வாய்ப்பு இல்ல. எதுக்கோ மன்னிச்சோமே இதுக்கும் மன்னிச்சு விடுவோங்கிறதுக்கு பின்னாடி மன்னிக்க முடியாதுங்கிறதுக்கு காரணமாக உங்கள் சாதியும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த கௌரவம் தான் இருக்குன்னா காலம் உங்களை மன்னிக்காது. காதல் என்ற பெயரில் நாங்க புரட்சி செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதற்கு பிறகு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து நீங்க நிறைய படிங்க, நிறைய புரட்சியாளர்களோட வரலாற்றை படிங்க. சமூகத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற சட்ட ரீதியான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அப்பாவிடம் இருந்தும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான காலம் வந்துவிட்டது அப்படிங்கிற புரட்சியையும் இங்கு முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கு. அதுக்காக நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு படிக்கிற படிப்பை விட்டுட்டு காதல்ங்கிற பேர்ல போற பிள்ளைகளுக்கு நான் சப்போர்ட் பண்றதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. அதை தாண்டி 18 வயது பூர்த்தியாகி நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போறோங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இவர்களை பிரிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? எதுவுமே பண்ண முடியாது. உயிரைத்தான் நீங்க இழக்க வேண்டி இருக்குன்னா அந்த உயிரோடு அவர்களை வைத்து நீங்க படிங்க, படிச்சு ஆளாங்க, இதை செய்யுங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு கொண்ட ஒரு மனித இன கூட்டமாக உருவாக்குவதை தவிர நிச்சயமாக இதை போன்ற ஆணவம் என்ற பெயரில் செய்யக்கூடிய படுகொலைகளுக்கு ஒருபோதும் நீதிமன்றங்கள் துணை போய்விடக் கூடாது அப்படிங்கிறது தான் மிகுந்த வலி வேதனையோடு இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டி இருக்கு. அடுத்த தலைமுறை விழிப்புணர்வோடு பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. யாரிடம் இருந்து, எங்கிருந்து, எப்போது நம் உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு தெரியலங்கிற அளவிற்கு கொரோனா மட்டும் இல்ல, இந்த சாதி ரீதியான தாக்குதலும் தொடர்ந்து இருக்கும்னா கொரோனாவிற்கு எதிராக மட்டும் இல்லை, சாதிக்கு எதிராகவும் நாம் போரை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கான போர் குறைகள் தொடர்ந்து எழுப்பப்படட்டும். சாதி என்ற ஒன்றினால் எந்த ரீதியிலான தாக்கம் வந்தாலும் சரி, சாதியினால கல்வி போச்சு, சாதியினால மனித உரிமை போச்சு, சாதியினால ஆணவம் நடந்துச்சு, சாதியினால படுகொலை நடந்துச்சு, சாதியினால பெத்த பிள்ளைய கொளுத்தி கொன்னுட்டோன்னு சாதி என்ற பெயரில் எந்த அக்கிரமங்கள் நடந்தாலும் அது ஏற்புடையது அல்ல, அது மனித குலத்தின் அழிவுக்கானது. அந்த சாதியை ஒழிப்பதுதான் இந்த மனித இனத்தை மீட்பதற்கான வழி. தொடர்ந்து சங்கர் அவனுடைய நீதிக்கான குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும். கௌசல்யாக்களினுடைய விடுதலை தொடர்ந்து பெண்ணினத்தை நோக்கி வளர்த்தட்டும். புரட்சி ஓங்கட்டும்.